ஷோல்டர் பெயின் இன்னும் அதிகமா ஆகாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? ஒரு ஹெவியான பொருள் தூக்கணும் போது 2 கை யூஸ் பண்ணி தூக்குறது பெட்டர். அடிக்கடி தேவைப்படுற பொருள் மேல எடுத்து வைக்கிறத விட இடுப்புல வெளில வச்சுக்கோங்க. கிச்சன்ல சமைக்கும் போதோ இல்ல கம்ப்யூட்டர் முன்னாடி தொடர்ந்து உட்கார்ந்து வேலை செய்யும் போது நடுவுல பிரேக் எடுத்துக்கணும். இன்கேஸ் கம்ப்யூட்டர்ல தொடர்ந்து உட்கார்ந்து வேலை செய்ய மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சேரோட ஹைட் பிளஸ் உங்க டெஸ்கோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோங்க. சோ தட் ஷோல்டர் மேல இருக்க ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தூங்குற பொசிஷன். வலி இருக்க சைடு ஒரு கழிச்சு படுக்கிறத விட நேரப்படுத்தி வலி இருக்க ஷோல்டர் அடியில ஒரு தலைகாணி சப்போர்ட் பண்ணி படுத்துக்கிறது பெட்டர். இன்கேஸ் உங்க ஷோல்டர் ஜாயிண்ட்ல ஜவு கிழிஞ்சிருக்கு, இந்த ஜவு கிளிகள் இன்னும் அதிகமா ஆகாம உங்க மூட்டு பாதுகாக்கணும்னா வெயிட் தூக்குறது அவாய்ட் பண்ணணும். பேன் கிளீன் பண்றது, மேலே ஷெல்ஃப் இந்த ஏதாவது பொருள் எடுக்கிறது, துணி காய வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் அவாய்ட் பண்றது பெட்டர். அப்படின்னா உங்க ஷோல்டர் ஜாயிண்ட்க்கு மொத்தமா ரெஸ்ட் கொடுக்கணும்ன்றது கிடையாது, அதிகமா வேலை செய்யணும்ன்றது கிடையாது. சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் தாராளமா செய்யலாம். கடைசியா ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நிறைய பேஷண்ட்ஸ் கேட்கறது ஷோல்டருக்கு பெல்ட் கட்டிக்கலாமா? ஷோல்டர் பெல்ட்ன்றது கட்டிக்கலாம். எப்போ உங்க வலி திடீர்னு அதிகமாச்சுன்னா அப்போ நீங்க கட்டிக்கலாம். இந்த பெல்ட் தொடர்ந்து யூஸ் பண்ணீங்கன்னா ஷோல்டருக்கு மூவ்மெண்ட்ஸே கிடையாது. மூவ்மெண்ட்ஸ் இல்லைன்னா அதுக்கு சுத்தி இருக்கிற மசில்ஸ்க்கு வேலை கொடுக்காம இருக்கப்போ இந்த மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகிற வாய்ப்பு இருக்கும். இந்த வீக்கா இருக்கிற மசில்ஸ் உங்க ஷோல்டருக்கு சப்போர்ட் பண்ணாது. அதனால ஷோல்டர் பெல்ட்ன்றது தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் யூஸ் பண்றீங்கன்னா அது சில நாளைக்கு தான்.